திவ்யா, நம்ம நாட்டில் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன். அது வந்து கலப்படம். நிறைய பொருட்கள் சாப்பிட்ற பொருளை வந்து கலப்படம் பண்ணி தான் நிறைய பிரச்சனை வருதா. ஸோ அந்த பிரச்சனை இப்போன்னு இல்லைங்க, பழைய காலத்துலேருந்தே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் நரம்பர்க்னு ஒரு கூட்டம் இருந்திருக்காங்க, ஒரு கூட்டம் மக்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் போல இருக்கு, எதுலையுமே கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி புனிதமா ஒருத்தர் வந்து சாஃப்ரான், அதாவது நம்ம யூஸ் பண்ற குங்குமப்பூல வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாதிரி பண்ற மக்கள் எல்லாரையும் ஒன்னா திரட்டி உயிரோட எரிச்சிருக்காங்க. ஜெர்மன்ல உயிரோட எரிச்சு அவங்களை கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தாவது மற்றவங்க திருந்தணும். ஸோ மேபி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து தண்டனை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால தான் வந்து தண்டனை குறையுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா பிரீத்தி, ஆனாலுமே வந்து அது ரொம்பவே ஒரு பெரிய தண்டனை இல்லையா? ஆமா, ஒரு கலப்படம் பண்றதுனால ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. மேபி அவங்க கலப்படம் பண்ணி எத்தனை உயிரை எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல, அப்படியும் இருக்கலாம். பட் வந்து அதுக்கு பழி வாங்குற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா? ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே உங்க கூட சேர்ந்ததுல இருந்து பிரீத்தி. Oh my God. அடுத்ததா நம்ம என்ன செக்மெண்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்ல வந்திருக்காரு நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 22ஆம் தேதி 10வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஐப்பசி மாதம் 6ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். படிப்படியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் காணப்படுகிறது. புது முயற்சிகள் வெற்றிகள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். இழந்த பேர் புகழை பெறுவதற்குண்டான உங்கள் முயற்சிகள், பெரிய அளவுக்கு வெற்றிகள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது, எந்த விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு கத்தாமல் இருப்பது பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தென் தடவிய வார்த்தை மேன்மை அடையக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிய அளவு ஏற்றத்தை காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியார் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலமான செய்தி கிடைக்கப்பெறுகிறது. அவர்கள் மூலியமாக லாபமும் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படுவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுகிறது. பிரிந்த தம்பதியினர் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேருவது குடும்பத்தில் அந்யோன்யத்தை அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எடுத்ததெல்லாம் யோகமும் அனுகூலம் காணப்படுகிறது. தைரியம் தன்னம்பிக்கை வலுப்பெறுகிறது. கடல் கடந்து நல்ல செய்திகள், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் கூட பாஸ்போர்ட் எடுக்கக்கூடிய நல்ல தருணத்திற்கு உள்ளீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் தொழில் நிமித்தமாக தைரியமாக முன்னேறுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபத்தை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் வண்டி வாகனத்தில் பெரிய கடினமான பொருள்களை வேலை செய்பவர்கள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். தொழில் நிமித்தமாக கடன் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. அதே சமயம் செலவினங்கள் அதிகமாக உள்ளதனால் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலிருந்து நகர்ந்து நில்லுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு, தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, பொருள் சேர்க்கைக்கு அனுகூலங்கள் காணப்படுகிறது. பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சமாதான உடன்படிக்கை ஏற்படுவது, முயற்சிகளில் வெற்றிகள் காணப்படுகிறது. பெரிய அளவு தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதுடன் நீண்ட நாட்களாக மருத்துவ அமைப்பில் இருந்தவர்கள் அதிலிருந்து வெளியில் வருவதற்குண்டான நல்ல செய்தியை ஆரம்பிப்பது மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்குண்டான அனுகூலமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள்.
உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தை உங்களுக்கு குறையாக சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட உங்கள் மீது அன்பும் நட்பும் பாராட்டுவார்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதை தைரியமாக செய்யுங்கள். இரவு நேர பயணத்திலும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. தொழில் நிமித்தமாக எல்லாவித பயணங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சந்தோஷமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியமாக எல்லா விதத்திலும் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். கையெழுத்திடுவது முன்பாக முழுவதுமாக படித்து பார்த்து கையெழுத்திடுவதும், தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். யாருக்கும் ஆலோசனை மட்டும் கூறுவதற்கு இந்த நாள் உகந்ததில்லை என்பதை நினைவில் வைத்து கொண்டாலே போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரவு 9:10 வரை சந்திராஷ்டிரம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். வண்டி வாகனத்தில் கவனச்சிதறல்கள் காணப்படும். உடைமைகள் விஷயத்தில் சிலருக்கு தேவையில்லாத ஞாபக மருதியால் பெரும் பாதிப்புகள் ஏற்படும். அவசர கதியில் உத்தியோகம் செல்வது, வியாபாரத்துக்கு செல்வதெல்லாம் தவிர்த்து கொண்டு திட்டமிட்டு எழுதி வைத்து கொண்டு செல்வதும், அன்றைக்கேற்ற அன்றாட நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் நன்மை தரும். ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு அனுகூலங்களே காணப்படுகிறது. லாபமும் சந்தோஷமும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் சந்தோஷத்தை காணப்படுகிறது. படிப்பு விஷயம், உத்தியோக விஷயம், வியாபார விஷயம், முயற்சிகள் வெற்றிகள் காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடைய தேகாரிக்கும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா காரியமும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. அரசமைப்பில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. படைப்பாளிகளுக்கு யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, படிப்படியாக உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்பட்டு கௌரவம் அனுகூலமும் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மிக அதிக அளவுக்கு பெறக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். அடிவயிற்றில் உபத்திரம் உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கையெழுத்திடுவது, ஜாமீன் கொடுப்பது போன்ற வேலையிலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நன்மை தரும். அனாவசிய பயணங்கள், கேளிக்கை பயணங்களிலிருந்து விலகி நில்லுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். ஏற்கனவே பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைக்கு சிறிது தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். வழக்கு போன்ற விஷயத்தில் சிறிது நாட்களை வாங்கி கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. அதே சமயம் சட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உள்ளவர்கள், சட்டத்திற்கு புறம்பான நடப்பவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மீனத்திற்கு நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே பிரீத்தி, உங்க பர்த்டே அதுமா நம்ம சாஃப்ரான் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் அண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நாளைக்கும் நம்ம இதே டாபிக் தான் கண்டினியூ பண்ண போறோம். என்ன ஒரு நல்ல உள்ள உங்களுக்கு எனக்காகவே கண்டினியூ பண்ற மாதிரி சொல்றீங்க. மக்கள் விரும்பி கேட்கறாங்கன்றதுக்காக டாபிக் சொல்றோம். சோ இன்னைக்கு நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் வந்துருச்சு. நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ல. சோ கிளம்பிடலாம். சோ வியூவர்ஸ், நாளைக்கும் இதே டாபிக்ல நாங்க சொல்லாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வர உங்களை மீட் பண்றோம். Until then, tata and bye from Preeti, Divya and the entire team of புத்தம் புது காலை. Bye. Bye.
Ah